நாங்கள் கதா கதிர் என்ற ஒன்றை நம்பி இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு, மூமீன்களுக்கு அல்லாஹ், மனிதர்களுக்கு குர்ஆனில் 36 அல்லது 37 இடங்களில் அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய விளக்கம் என்ன என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுத்தார். அல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது. நாங்கள் இபாதத் செய்வதற்கோ, பயப்படுவதற்கோ, அஞ்சுவதற்கோ, உதவி தேடுவதற்கோ, எங்களுடைய கஷ்டங்களை சொல்வதற்கோ, சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்கோ, அனைத்துக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு இலாஹ் அவன்தான். நலவு வந்தால் அல்லாஹ் தருகிறான், ஃபித்னா வந்தால், சோதனை வந்தால் அதுவும் அல்லாஹ் தான் தருகிறான். நம்பிக்கை எங்களுடைய. நல்லது நடந்தால் இஸ்லாத்தில் தொடர்ந்து இருக்கிறது. ஏதாவது வாழ்க்கையில கெடுதி நடந்துட்டு, கெடுதியுடைய தோற்றத்தில் ஏதாவது நடந்துட்டு, சோதனை, அப்படியே அல்லாஹ் விட்டு ஓரமாகிறதா? அல்லாஹ் சொல்றான், அவங்க சரியில்லாதவங்க. மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எப்படின்னா, நல்லது வந்தா அல்லாஹ் சரி, சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா, ஃபித்னா வந்தா அப்படியே பிறன்றுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அது பரவ அல்லாஹ் எல்லாம் சரி வராதப்பா. அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, ஓரத்தில் நிற்பாங்க, போர்டர்ல இஸ்லாத்தை பின்பற்றுறது. நலவு வந்தா சந்தோஷம், அல்லாஹ் தொழில் நடக்குது, காசு வருது, நலவு நடக்குது, சந்தோஷம், இஸ்லாம் நல்ல. ஒரு ஃபித்னா ஒன்று வந்துட்டு, கஷ்டம் ஒன்று வந்துட்டு, மரணம் வந்துட்டு, சொத்து அழிஞ்சிட்டு, வெள்ளம் ஒன்று வந்துட்டு, பூகம்பம் ஒன்று வந்துட்டு, என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறது? இன்கலப அலா வஜ்ஹி, அல்லாஹ் சொல்றான், அப்படியே பிறன்றுவாங்க. ஹஸிரத் துன்யா வல் ஆখিরাহ, உலகமும் நஷ்டம், ஆகிரம் நஷ்டம். ذلك هو الخسران المبين, அதுதான் பெரும் நஷ்டம். கண்ணியமிக்க சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன? எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, நான் அல்லாஹ்வுக்குரியவன். அந்த ஈமான் எங்கட கல்புல உறுதியாகும். குர்ஆன்ல சகோதரர்களே, இந்த 37 இடங்கள்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி வருது தெரியுமா? 4 முறையில வருது. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை. யார் சொல்லித்தாரா? அல்லாஹ் சொல்லித்தார். இரண்டாவது எப்படி வருது தெரியுமா? லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அந்த அல்லாஹ், அவனை தவிர உங்களுக்கு வேற இலாஹ் இல்லை. அப்ப முதலாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது முறை என்ன? லா இலாஹ இல்லாஹு. மூன்றாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வே சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தூர் சீனா மலை அடிவாரத்துல கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா? இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, இல்லாஹுவும் இல்ல, இல்லல்லாஹும் இல்ல, இல்லா அன. குர்ஆன்ல 3 இடத்துல வருது இல்லா அன. சூரத்துல் நஹ்ல், சூரத்துல் அன்பியால, சூரா தாஹால. அல்லாஹ் சொல்றான், மூசா, என்ன தவிர உங்களுக்கு வேற ஒரு ஆள் இல்ல, நான் தான் உங்களுடைய இலாஹ். இது 3வது முறை. லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னதான் நீங்க இபாதத் செய்யணும். 4வது முறை என்ன தெரியுமா? ஆபத்துல சிக்கிய ஒரு நபி எப்படி அல்லாஹ் அழைத்தார்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை எங்கட யாருக்கும் வரல. ஃப்ளைட்ல போறோம், கப்பல்ல போறோம், வீட்டுள்ளுக்கு இருக்கிறோம், தண்ணி வந்துட்டு என்ன செய்யறது? இப்ப ஹெலிகாப்டர் நம்புறதா? ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பாங்க, அரசாங்கம் பாதுகாப்பாங்க, மக்கள் பாதுகாப்பாங்க. ஆனா
ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு எல்லாம் படிச்சு தந்துட்டாங்க எப்படி அழைக்கணும். லா இலாஹ இல்லா அன்த. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, இரண்டாவது லா இலாஹ இல்லாஹு, மூன்றாவது லா இலாஹ இல்லா அன, நான்காவது லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், ஒன்ன தவிர எனக்கு வேற இலாஹ் இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஓத 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 அல்லாஹ் என்ன செய்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? உலகத்திலே நடக்காத ஒரு ஆச்சரியம், மீன் அனுப்புறான், மீன் விழுங்கியது சொர்க்கமாக மாறியது. பிரச்சினைகள் கஷ்டங்கள் சொர்க்கமாக சொல்லுவாங்களே, தங்க சுனாமி சொன்னாங்களே இல்லையா? சுனாமி வந்த நேரம் அழிஞ்சாங்க, ஊடெல்லாம் அழிஞ்சிட்டு, பெரிய கவலை. ஒரு வருடம் முடிஞ்சு மக்கள் சொல்ல சொன்ன தங்க சுனாமி அப்பா இது. ஏன் புதிய வீடு, செல்வம், யார் நினைக்கலையே இப்படியெல்லாம் மாறும் என்று வாழ்க்கை. ஆரம்பத்தில் ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் அழிஞ்சிட்டு எல்லாம் மரணங்கள். ஒரு வருடம் கழிஞ்சிச்சா பரக்கத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஹிக்மத் தெரியும். எதனால் எது நடக்கும்? அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லகும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லகும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்றான், சிலதை நீங்க வெறுப்பீங்க, ஆனா அதில் உங்களுக்கு கைர் இருக்கிறது. சிலதை நீங்க விரும்புவீங்க, ஆனா அதிலே உங்களுக்கு ஷர் இருக்கிறது. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உள்ளத்துல எப்பொழுதும் மரணம் வரைக்கும் எங்கட உள்ளத்துல உறுதியாக்கணும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன. சந்தோஷம் கொண்டு வந்துட்டு என்ன செய்யும்? முதல் அல்லாஹ்க்கு தானே சொல்லணும். சஜிதா ஷுக்ர் எதுக்கு இருக்குது? நன்றியுடைய சஜிதா. சுஜூது செய்தி அல்லாஹ் உனக்கு நன்றி. உள்ளத்துல கவலை ஒண்ணு வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்றது? முதல் மனைவிட்டியா சொல்லணும், நண்பர்கிட்ட இல்ல, அல்லாஹ் இடத்துல. சந்தோஷத்தையும் கவலையும் பேசணும் அல்லாஹ் இடத்துல. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இன்றைக்கு உலகம் சொல்லுது என்ன? கஷ்டத்தை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லு. இல்ல, என்னதுக்கு சதக்கா கொடுக்கிறது? எதற்கு சதா? இல்லா தானே, அல்லாஹ்க்கு தானே. சதக்கா கொடுக்கிறது போட்டோ பிடிக்கிறதுக்கு இல்லையே, ஃபேஸ்புக்கு இல்லையே. கொடுங்க, மறைங்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பேசுங்க, யாருக்கு? அல்லாஹ்க்கு. எல்லாமே அல்லாஹ்க்கு சகோதரர்களே. இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு இந்த துஆ சொல்லி தந்திருக்கு. இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்க யாருக்குரியவர்கள்? எங்கள்கிட்ட ஷிர்க் இல்ல. நாங்க அல்லாஹ்வை தவிர அதை மீறி போக மாட்டோம் ஒரு நாள். நாங்க முஸ்லீம்கள், நாங்க மூமின்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல காட்டரபியில் வந்தாங்க, அஅராப் வந்து சொன்னாங்க, காலத்தில் அஅராபு ஆமன்னா, நாங்க மூமின்கள். அல்லாஹ் சொன்னான், கூலு அஸ்லம்னா, முஸ்லிம் என்று சொல்லுங்க, மூமின் இல்ல நீங்க. ஏன்? வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களோட கல்புல என்ன ஈமான் வரல. ஈமான் வேற, இஸ்லாம் வேற. ஈமான் வேற சகோதரர்களே, இஸ்லாம் வேற. இஸ்லாம் முதல் படித்தரம், அதுக்கு அடுத்தது ஈமான். ஈமான் வர 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 என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு وعلى الله فليتوكل المؤمنون. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்ல. மூமின்களே, அல்லாஹ்வை மட்டும் நம்புங்க. ஒன்றுமில்லை உங்கள்ட்ட. உடுக்க உடுப்பு இல்ல. உடுக்க ஒரு நாள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு உடுக்க உடுப்பில் ஒரு நாள் வரப்போகுது, எல்லாருக்கும் வரப்போகுது. அவ்வளோ சொத்தும் அவ்வளோ ஆடைகளும் இழந்து இழந்து எங்களை கட்டில வைக்கிற ஒரு நாள் வரப்போகுது. இப்ப யார் எங்களுக்கு இருக்கிறா? மனைவியா? எங்கட பிள்ளையா? எங்கட கூட்டாளியா? யாரு? ஒருத்தர் அல்லாஹ் மட்டும்தான். எங்களை கொண்டு போய் வைக்கிறது கபருக்குள்ள ஒத்தரும் இல்லை, இருட்டு. அதுவும் கனடா கபரை நினைச்சாலே தலைவலிக்குது. அடக்கினா போறது இல்லை. அது போறோம். அடக்கி இத்தனை பேர் அடக்கி போட்டோம். யார் போனது அங்க?
கபருக்கு மேல ஸ்னோ. நினைச்சா இந்த பழக்கம் இல்லையே, புதுசா இருக்குது இந்த கபர். வரமாட்டாங்க ஒருத்தர் தனியத்தான். அப்ப தனி என்ற யாரோட? அல்லாஹ்வோட. நாங்க அல்லாஹ்வோட லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான். அல்லாஹ் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது.